அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் எஸ்கே ராஜ்குமார், ஃபிசியோதெரபிஸ்ட், பிரின்சிபால் சுவாமி விவேகானந்தா ஃபிசியோதெரபி காலேஜ், திருச்செங்கோடுங்க. அனைவருக்கும் எங்களது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026க்கான ரைட்டுங்க. இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 பரீட்சை எழுத போகும் மாணவ மாணவியர்களுக்குங்க. சரி, என்ன விஷயம் மெயினாக அப்படின்னு பார்த்தா, இந்த ஆண்டிலிருந்து, அதாவது இந்த 26-27 கல்வி ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில படிப்புகளுக்கு நீட் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கவுன்சில். ஏன்னா அது எந்தெந்த கோர்சஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலைடு ஹெல்த் சயின்சஸ் அப்படின்னு ஒரு கோர்சஸ், அது ஒரு 15-20 கோர்சஸ் இருக்குங்க. அதாவது ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டு, கார்டியாக் டெக்னாலஜி, டயாலிசிஸு, ஓடிஏடி, இந்த மாதிரி டெக்னாலஜி கோர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீட் கம்பல்சரின்னு இருக்காங்க. அதாவது அதில் ஒரு வார்த்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீட்டு அப்பியர் ஆகிறது கம்பல்சரின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீட்டில் என்ன மார்க் வாங்கணும், அதில் பாஸ் ஆகணுமான்லாம் கொடுக்கலைங்க. பட் நீட் கம்பல்சரி, அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஃபிசியோதெரப்பிக்கும் நீட்டு கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அப்பியர் ஆனால் போதும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளையிங் த கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. அதனால் அன்பு மாணவிய செல்வங்களே, நீங்கள் உங்களோட +2 தியரி எக்ஸாமுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பேரலாக நீட்டுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களோட ஒரு திறன் மேம்படும்னு வச்சுக்கோங்களேன். ஃபைன். இது நம்ம கவுன்சிலோட வச்சு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொன்று, +2 மாணவர் மாணவியர்களுக்கு 3 விஷயம் நீங்கள் பரீட்சை எழுதுகிறப்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது. முதல் விஷயம், டென்ஷனே ஆகாதீங்க. டென்ஷன் ஆகி நமக்கு 1 மார்க் குறையும் ஒழிய ஒன்றுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. அடுத்தது, கொஷின் பேப்பர் கொடுத்துட்டா உடனே எடுத்து கடன்னு எழுத ஆரம்பிக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த கொஷின் பேப்பருக்கு டைம் கொடுங்க. நல்லா உள்வாங்கி படிங்க. அந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஏன்னா நீங்கள் நிறைய படித்து வந்திருப்பீங்க, உங்கள் மைண்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும். கொஷின் நமக்கு ஒரு தடவைக்கு 4 தடவை படித்தாதான் தெளிவாக இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிங்க. அதே மாதிரி 3வது விஷயம், அடித்தல் திருத்தல் இல்லாமல் தெளிவாக உங்களோட விஷயத்தை ப்ரெசன்ட் பண்ணுங்க. இது 3 விஷயந்தான் மாணவ செல்வங்களே. அனைவருக்கும் +2 பரீட்சை எழுத போகும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் பெஸ்ட் விஷஸ். நல்ல பரீட்சை எழுதுங்க. உங்களோட எதிர்காலத்தை சிறப்பாக தீர்மானிங்க. நன்றி, வணக்கம்.